எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. அதாவது சிக்காபாய் லைவுக்குள்ள பார்த்தா கொஞ்சம் பேர் ஒரு ஒரு 3 கட்டம் போடலாம். அதில் ஒரு கட்டம் எப்படின்னா, ச்சே என்ன இருந்தாலும் சுமிமா ரொம்ப பொறுமைசாலி ஆயிருச்சு. அவங்க 2 பேரும் தான் ஒண்ணு சேரணுன்ட்டு நெறைய போராடிச்சுக. போராடிச்சுக. ரொம்ப ரொம்ப போராடிச்சுக. நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. அதில நெறைய உறவுகள் என் பக்கம் வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் குடுத்தாங்க. அப்புறம் ஒரு ஒரு சில விஷயங்களுக்காக போயிட்டாங்கன்னு கூட சொல்ல முடியாது. இருக்காங்க. வேற பக்கம் இருந்துகிட்டு இருக்காங்க. வேற சில உருட்டுகளை எல்லாம் நம்பிக்கிட்டு சில விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. சரி இருக்கட்டும். என்னைக்குமே வந்து நம்மள விட்டுட்டு போனாலும் நம் உறவு தான் நான் நினைக்கிறவ. அதனால தெரிஞ்சு தெரியாம வர்றவங்கலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வர்றாங்க. அதே மாதிரி அ நம்ம கட்டப்பை கருப்பி குரூப்ல இருக்கிறவங்க கூட நெறைய பேர் வந்து என்ட்ட மன்னிப்பு வந்து கேட்டுட்டு வந்து நம்ம லைவ்க்குள்ள வரலனாலும் என்கிட்ட மன்னிப்புன்னு கேட்டு போயிட்டாங்க. நான் இவ்வளோ நாளா தெரியலங்க்கா, அப்படி இப்படின்னு மன்னிப்பு கேட்டு போயிட்டாங்க. சரி விட்டுருவோம். ஆனா சிக்காபாய் லைவ்க்குள்ள இருக்கிற அந்த 4 பேர்ல நெறைய பேரு என்டர்டெயின் அதாவது இங்கிட்டும் அங்கிட்டும் புஷ் பண்ணி ஏத்தி விட்டு, அதை நகைச்சுவையா பிறருடைய கண்ணீரையும், கதறலையும் ரசிக்கிற ஒரு சில ஜென்மங்கள் அதுக்குள்ள இருக்கு. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஒரு சிலது. சில ஜென்மங்கள் வந்து என்கிட்ட கூத்தியோட நல்லா இருக்கட்டும்னு காசுகள போட்டு, அங்க சந்தோஷமா இருக்கட்டும்னு கூட்டி விடுற வேல பார்த்துக்கிட்டு கிடக்குதுங்க. அது சில ஜென்மங்கள். இந்த ஒரு கேரக்டர் வந்து வாட்ச் போடுறாரு அப்படின்றதுக்காக, நீங்க வாட்ச் வாங்குறீங்களோ, அது என்னத்தையும் வாங்கிக்கோங்க. எனக்கு அது தேவையும் இல்ல. அந்த பக்கத்துல ஒருத்தி உட்கார்ந்துருக்கா பார்த்தீங்களா? விடிய விடிய உழைச்சு கொட்டுறீங்கல்ல. அவன் தான் வந்து நீ எனக்கு ஒரு சேலை போட்டா, உனக்கு ஒரு ட்ரெஸ் போட்டா, எனக்கு ஒரு சேலை போட சொல்லு. உனக்கு ஒரு வாட்ச் போட்டா, என் புள்ளைக்கு ஒரு வாட்ச் போட சொல்லுன்னு சொல்லி இருக்கிறத புடுங்குறவ. நான் அப்படி இல்ல. உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதை நான் எதிர்பார்க்காத ஒரு ஜீவனைய 3000 குடு. நான் என்ன கேட்டேனா? நான் கேட்டேனா? இந்த மனுஷன் என்ட்ட பேசுவாரு. இவர்ட்ட நான் கேட்பேன். நான் எதுவும் கேட்டேனா? இல்ல, இல்ல. நீ தானே பேசுன. நீ தானே நீ எதுக்கு வாங்குற? ஏன் உன் காசு எங்க? நான் திரும்ப திரும்ப இத தான் சொல்லுவேன். உன்னுடைய உழைப்புல எனக்கு குடு. நீ மத்தவங்கட்ட வாங்குறியா? அத கூத்தியாட்ட குடு. இந்த மாதிரிலாம் பேரு வருன்றதுனால தான் நான் யார் எந்த கனெக்ஷன் வச்சுக்கிற விடாத அளவுக்கு ஒருத்தவர் கட்டி காத்துக்கிட்டு கிடக்குறாரு. என்ன? எனக்கு கிடைச்ச உறவு இப்படி. யாருகிட்ட எதையும் பேசாத, எதுலயும் போய் மாட்டிக்காத. அப்ப நீங்க இங்க இருந்து செய்ய வேண்டிய விஷயங்கள பூரா ஒரு மனுஷன் செய்றாருன்னா, அந்த மனுஷன நீ தரம் தாழ்த்தி, நீ தான் சாயங்காலம் லைவ்ல எவ்வளோ பேர் WhatsAppல மெசேஜ் பண்ணி சுமிமா அந்த ஆளு என்ன பைத்தியம் புடிச்சு போச்சா? அ உட்கார்ந்த சுஹைல் தம்பி அவ்வளோ பேச்சு பேசி வம்பிழுத்தது நீனு. அ ஒரு தொழுகையாளி நீயும் தொழுவ மாட்டேன். நீ தொழுவ மாட்டேங்கிற. அது நல்லாவே தெரியும். வாரத்துல ஒரு நாள் போய்க்கிட்டு இருந்தேன். இந்த தருதலையோட போய் அதுவும் இல்லன்றது கன்ஃபார்மா தெரியும். ஓகேவா? பள்ளியாசகிட்டைலாம் அன்னைக்கு நாங்க போனப்போ, சிக்காப்பா ஒய்ஃப்ன்றாங்க. என்ன ஜ ஹஜரத்துட்ட தான் நாங்க பேசுறோம். என்ன ஹஜரத்து? அவங்க இங்கே தானே பாய் வர்றாரு. வாரம் வாரம் தொழுக தானே வர்றாரு. என்னமோ அவர பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறீங்க அப்படின்னு. இல்லையேம்மா வர்றது இல்லையேம்மா. அவர பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சும்மா அப்படிங்கிறாங்க. அப்ப இதுலயும் உனக்கு உருட்டுத்தன்மை. அல்ல அறிய சொல்லு. நீ தொழுக போற வாரம் வாரம்ன்னு. அவ விடமாட்டா. ஏன்னா உங்களுக்கு ஊர் பொருணைய பேசுறதுக்கும், குடிக்கிறதுக்கும், தூங்குறதுக்குமே நேரம் சரியா இருக்கு. அப்ப நீ தான் ஆரம்பிக்கிற. என்ன நான் காலையில வீடியோ போட்டிருக்கேன்னு தெரியாம தருதல, அப்படியே அந்த கட 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 கடன்னு கதற கடந்து. அந்த வார்த்தை, இந்த வார்த்தை. அப்புறம் நீ எந்த மூஞ்சில முழிப்ப? உன்கிட்டக்க நான் எதை எதிர்பார்க்க போறேன்? நான் விட்டுட்டு போயிருவேன். சத்தியமா நான் உன்னை விட்டுட்டு போறேன். உன் புள்ளையும் விட்டுட்டு போறேன். நீ முடிஞ்சா நீ கரையேத்திக்க. நீ இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு தானே நீ இவ்ளோ விஷம வேலையெல்லாம் பண்ற அவ பேச்ச கேட்டுக்கிட்டு. ம். அவ காய நகர்த்திக்கிட்டு அமைதியா இருந்துட்டு, என்னைய பத்தி பேசாம மாரியே இருந்துட்டு, நீ எல்லா வேலையும் விஷம வேலையெல்லாம் பண்ற. நீயும் ஆட்ட ஆடுற. எந்த இதுக்காக நீ எத பார்த்து நீ அந்த கத்துன? சாயங்காலம் வந்த தேனா மவளே, அந்த மவளே, இந்த மவளே, எச்சக்கல அது இப்படி யாராவது பேசுவாங்களா? எச்சக்கல. நீ தான் காசுக்காக வேச வேலை பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உன்னைய தான் அங்க பக்கத்துல உன்னை கூட்டி விடுற மாமா பையன் கேட்கிறாளே, அவளுக்கு தட்டி கேட்கறக்கு உனக்கு துப்பு இல்ல? உன்னை அவ்வளோ வார்த்தை கேட்கிறாள்ல, உனக்கு துப்பு இல்ல? சரி, அதுல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எவனுக்கோ வப்பாட்டியா வந்தவ, அவ உன்னைய அந்த மவன், தூணா மவன், தேனா மவன், அந்த மவன், இந்த மவன் எல்லா கேள்வியும் கேட்கிறா. அங்க கேட்கறக்கு உனக்கு துப்பு இல்ல. ஏன்னா உனக்கு வேண்டிய விஷயங்கள் சில இது இருக்கிறதுனால எச்சக்கல காமம் 5 நிமிஷம் சுகத்துக்கு ஐக்கியமாயிட்டா ஐட்டத்திட்ட. நான் அதனால உன்னை விட்டுட்டேன்ல. தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன். போய் தொலண்டு. சரி. நீ பேசுற. பேசிட்டு அதுக்கப்புறம் நைட்டும் மறுபடியும் விட மாட்டேங்கிற. மறுபடியும் உன் முகரக்கட்டைய நீ பார்க்குறியா?
நீ அப்போ இருந்த மூஞ்சிக்கு இப்போ இருந்த மூஞ்சிக்கு நீ முகரக்கட்டையை பார்த்தியா? அப்பயுமே நீ நல்லா வாயில் ஏதாவது வந்துடும், கேட்டுருவே ஏதாவது. முதல்ல முகரக்கட்டை நீ செய்கிற செய்க. நீ கூத்தியாவோட 6 வருஷம் வாழ்ந்துட்டா அது நல்ல உறவாயிருமா? கள்ள உறவு நல்லவாயிருமா? இல்லை நீ பேசுறதெல்லாம் நல்ல விஷயங்கள் ஆயிருமா? நீ உட்காந்து நீ மாட்ட போற. உனக்கு எவ்வளோ அங்கே ஆப்பு வைக்க போறாளுங்க, தூக்கி போட்டு மிதிக்க வர்றாளுங்க. பார்த்துக்கிட்டே இரு, நீ அடங்க மாட்ட. உன் வாய் இருக்கு பாரு, வாய் சாதாரண வாய் அல்ல, மிகச்சிறந்த வாய். வேசிக்காக எம்புட்டு பேச்சு பேசுற நீனு. ஏண்டா ஊர் போயிட்டெல்லாம் படுத்துட்டு வந்து ஊருக்கு போய் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்தவளுக்கு நீ உசுரை கொடுப்ப. கடைசி வரைக்கும் நான் 1000 அடி வாங்கினாலும் 1000 பேச்சு சொன்னாலும் அவகிட்ட ஐக்கியத்தோட ஐக்கியமாயிருவன் நீ சொல்லுவ. எனக்கு பாசத்தையும் எனக்கு வேண்டிய ஒரு சப்போர்ட்டையும் கொடுக்குற ஒரு மனுஷனை நீ வந்து நீ அசிங்கப்படுத்தி தரந்தாழ்த்தி பேசுவ, நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்போ நீ நியாயத்தை பேசுனா பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு உறவுக்காக நீ பேசுனா பரவாயில்ல. நீ வச்சிருக்கதே கள்ள உறவு. ஏவன் பொண்டாட்டியோ ஏவன் கூத்தியாவோ கொண்டு வந்து கூட்டு வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற எச்சக்கலை. அந்த எச்சக்கலைக்கு ஒருத்தி எச்சக்கலை நேற்று நைட்டு கமெண்ட் போடுது, மாமா முன்னெல்லாம் வந்து சுகையில் வர்றதுக்கு முன்னாடி மாமா உன்னை வாங்க போங்கன்னு தானே சும்மி சொல்லும். ஏண்டா அந்த இடத்துல அவன் அந்த ஆள் இருக்கிறியா? ஏண்டா இவ்வளோ பேச்சு பேசுறீங்களே, ஏமாம்மா சுகையில் வர்றதுக்கு முன்னாடி நீ திருந்தி வருந்தி நீ சுமியோட வந்திருந்தா இவ்வளோ நடந்திருக்குமாம்மா நீ எவனா கேட்குறீங்களா? நீ தானே வம்புழுக்கிற அவளை. அவள் வாழ்க்கையை எடுத்து இன்னொருத்தி கையில் கொடுத்துட்டு, ஏண்டா டே ஒரு ஸ்பேனர் கொடுத்ததுக்கு இந்த நேரம் அலறுறியடா வெக்கங்கட்டவனே. வாழ்க்கையவே கொடுத்து தூக்கி கொடுத்துருக்குறியே. என் வாழ்க்கையை பறிச்சே எவ்வளோ எங்கேயோ மேய்ஞ்சிட்டு வந்த எங்கேயோ கிடந்த நாதாரி எச்சக்கலை, எடுவட்ட நாதாரி எச்சக்கலை, எச்சையை தின்னுக்கிட்டு இருக்க எச்சக்கலைக்கு நீ ஒரு எச்சக்கலையா நீ தெரிஞ்சுக்கிட்டு யாரை பார்த்து நீ எச்சக்கலைங்கிற? திரும்ப திரும்ப பேசி உன் மரியாதை நீயே கெடுத்துக்க. இருக்கிற மரியாதை நான்லாம் இன்னும் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, உன் மரியாதை இருக்கிறது தாண்டம் ஆடிரும். ஏற்கனவே அங்கே பாரு 800 பேரை அவ்வளோ பேர் தான் போயிடும். ஒருத்தியை வந்து கஷ்டப்படுத்தி ஒருத்தி தரத்தை தாழ்த்தி நீ ஒசந்து நிற்கணும்னு எவ்வளோ நீ நினைக்காத, அந்த கட்டப்பை கருப்பின்னு நினைக்காத. 2 பேரும் நாசமா போவீங்க. ஜாடிக்கேத்த முடி நீங்க 2 பேரும் தான். நான் எங்க தான் சொல்றேன்ல, ஜாடிக்கேத்த முடி சரியான ஜோடி நீங்க 2 பேரும் தான். உன்னை சும்மா அவ புரோக்கரு கூட்டி கொடுக்குறேன்னு கேட்குறா. அங்க பக்கத்துல நின்று நீ பண்ற வேலையை அவ சொல்றா. உங்களுடைய வேலைகளை நீங்க சொல்றீங்க. அதனாலதான் நீ ஏதோ ஒரு விஷயத்துல லாக் ஆயிருக்க, பயந்துகிட்டு இருக்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லைன்னா நீ இவ்வளவு கேள்வி கேட்டதுக்கு நீ நேரம் தூக்கி போட்டு மீச்சிட்டு நீ யாரும் வந்திருக்க மாட்ட. என்னமோ நடந்திருக்கு, என்னவா இருக்குன்றது யோசிக்கட்டும். நானும் ரொம்ப பொறுத்து வேணாம், இந்த ஆளை நம்மளே அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு பொறுத்துக்கிட்டு இருந்தா கட்டுன பொண்டாட்டிக்கும் கூத்தியாக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல. நீ 1000 விஷயம் என்னை பேசுனா கூட நான் எதையும் ஒரு இதில் சொல்ல மாட்டேன். ஏங்க வாங்க ஏன் உனக்கு நான் டூயிட்டு பண்ணணுமா? பக்கத்தில் நின்று ஐட்டத்தோட நீ உட்காந்து நின்று வீடியோ போட்டு வருவேன். நான் உன் பக்கத்தில் நான் நின்றேன்னா அந்த ஒரு ஐட்டத்தோட நின்றுச்சு இந்த ஐட்டம்ன்ற மாதிரி ஆயிராது. அதனால தான் நான் கெத்த தனியாக ஒதுங்கிட்டேன். இவர் வந்தவரை தான் நான் டூயட் போடுறத நிப்பாட்டினேனா? அதுக்கு முன்னாடி டூயட் அவள் போட்டு வா நான் சொல்லுவா? எச்சக்கலை இந்த ஏற்றி விட்ற எச்சக்கலைங்க இதோடு நிறுத்திக்கோங்க. போஸ்ட்டில் போட்டு கிழிச்சு விட்ருவேன். நேற்றெல்லாம் அந்த ஒரு அப்பனுக்கு பிறந்தவளாக இருந்தால் என்னை போஸ்ட்டில் போட்டுலாம் சொன்னால லைவாகவே வந்து கிழிச்சிட்டே. மானஸ்தேங்க வாங்க பிச்சைமணி எச்சமணி இந்த வீடியோவை நீ பாரு. இனி இன்னும் நீ உசுரோட தான் இருக்கியா? அப்புறம் அது என்ன டைமண்ட் ரம்மா ட்ரம்மா எச்சக்கலை மானங்கிட்ட மூதேவியலை. இதோட நிறுத்திக்கங்க. என் பக்கம் வந்தங்க கழிவுகள் இன்னும் அசிங்கமாக பேசி விட்டுருவீங்க.